ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோன்னா எல்லாருமே இப்போ எல்லா பேங்க்லேயும் வந்து பேன் கார்டும் ஆதார் கார்டும் லிங்க் பண்ண சொல்கிறாங்க. அப்படி லிங்க் பண்ணலன்னா 1000 ருபீஸ் வந்து ஃபைன் போடுன்னு சொல்லியிருக்காங்க. 2 பேருக்கு போட்டிருக்காங்க. அந்த 1000 ருபீஸ் ஃபைன் கட்டினதுக்கு தான் நீங்கள் லிங்க் பண்ண முடியும், இல்லை அதுக்கப்புறம் ஃபைன் போட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோவில் எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் எப்படி வந்து ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணுறது ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து யோனோ எஸ்பிஐ ஆப் வச்சுருக்கணும். அந்த ஆப்பில் தான் அதில் லிங்க் பண்ண முடியும். இப்போ எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போய்டும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து யோனோ எஸ்பிஐ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே 3 டேஷ் இருக்கும். அந்த 3 டேஷ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி சர்வீஸ் ரிக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் காட்டும். அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா அப்டேட் கேஒய்சி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த அப்டேட் கேஒய்சிக்குள்ளே போய்க்கோங்க. அங்கே போனீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் போட சொல்லும். ஆதார் நம்பர் போட சொன்னோடனே ஆதார் நம்பர் போட்டுருங்க. போட்டுட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து அங்கே என்டர் பண்ணி லாகின் பண்ணுறங்க. சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ்லாம் காட்டும். அந்த அட்ரஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அது நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வீடியோ கேஒய்சி பார்க்க சொல்லும். வீடியோ கேஒய்சிக்கு வந்து ஸ்டார்ட் ப்ரொசீஜர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் நம்பர் வந்து க்ரியேட் ஆகும். அந்த டோக்கன் நம்பரில் வந்து இது மாதிரி உங்களுக்கு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க. உங்கள் ஃபோட்டோ எடுப்பாங்க, அப்புறம் உங்கள் பேன் கார்டு கையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அதெல்லாம் டிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சில ரூல்ஸ்லாம் சொல்கிறாங்க. குரோமில் இருக்கணும், ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன் வேணும், டிஸ்டர்ப் இல்லாத ஒரு நெட் கனெக்ஷன் வேணும். அதுக்கப்புறம் ஸ்டேபிள் அதான் போட்டிருக்கு. எனேபிள் மைக்ரோஃபோன், கேமரா இதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இது மாதிரி போட்டிருக்கா. இதெல்லாம் ஓகே கொடுத்துட்டு அப்புறம் குவைட்டான என்விரான்மெண்ட்டில் இருக்கணும், அதுதான் முக்கியம். இதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா வெல்கம் டு வீடியோ கேஒய்சின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வரும். அதில் வந்து உங்கள் பேன் கார்டு, அப்புறம் முக்கியமாக ஒரு ஒயிட் ஷீட் வந்து கையில் வச்சு சொல்கிறாங்க. ஏன்னா வீடியோ கால் அப்போ வந்து சைன் போட சொல்லுவாங்களாம். அதனால் அந்த வீடியோ கால் அப்போ சைன் போடுறதுக்காக ஒரு ஒயிட் ஷீட்டும் ஒரு பெண்ணும் கையில் வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பர்மிஷன்லாம் கிராண்ட் பண்ணணும். அவ்வளோதான். அப்புறம் வீடியோ காலில் உங்கள் நேம் என்ன, அவங்க பேன் கார்டு கட்ட சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கேஒய்சி வந்து அப்ரூவ் பண்ணி ஒரு 3 to 4 டேஸில் வந்து லிங்க் பண்ணிவிடுவாங்க. இப்போ தான் இது அப்படி இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நேரில் போயிட்டு கூட எஸ்பிஐ மூலிமா போனீங்கன்னா அவங்களே வந்து பண்ணிவிடுவாங்க. எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாங்க, எஸ்பிஐலேருந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி இங்கே கேஒய்சி பண்ணாமல் இருக்கீங்க, உடனே லிங்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் எனக்கே தெரியும் லிங்க் பண்ணணும்னு. அதனால் லிங்க் பண்ணாதவங்க லிங்க் பண்ணிக்கோங்க. உடனே எந்த பேங்காக இருந்தாலும் லிங்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ. பை.